ஆக்சுவலாக நம்ம நண்பர் கிரி பிரசாந்த் வந்து சைக்கிளில் லிஃப்ட் கொடுக்கறதுக்கு கேட்டிருக்காப்புல. நம்ம இப்போ அவரை கூட்டிகிட்டு தான் ஒரு இடத்துக்கு போகிறோம். லேட்டராக அவங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மாட்டுத்தாவணி வெற்றி சினிமாஸ் தேட்டர் தான் போகிறோம். ஸோ என்ன படம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சின்சானோட ஏதோ ஒரு புது படம்னாங்க. நான் கீழே போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூட நம்ம நண்பர் வராரு, கிரி பிரசாந்த். யார் இவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் அபிஷேக் வந்து அக்காட்சிக்கு விளாகர்ஸ்க்கு புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எடிட்டர். சரி, எடிட்டர் ஹையர் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களேடா, உங்களுக்கு எவ்வளோடா சம்பளம், எடிட்டருக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டிங்கன்னா சங்கமே அபராதத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கதவை தரடா மெய்யழகா. Few moments later. ஸோ கைஸ், நம்ம கேங்கை ரீச் பண்ணியாச்சு. நம்ம பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு மறந்து போயிருந்துங்க. ஏதோ சின்சானோட புது படம் நான் கீழே போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. மூவி பேர் வந்து சின்சான் த ஸ்பைசி காசுகாபி டான்ஸர். இதை நான் ட்ரிம் பண்ணிடுவேன், கீழே வந்து எடிட் போட்டு விட்ருவேன், பார்த்துக்கோங்க. என்னப்பாச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர் பேர் தெரியாத படத்துக்கு போகிறோம். ஊர் பேர் தெரியாத படத்துக்கு இஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம கிரி வந்து ஒரு சினிமா கை. நீங்கள் அதை பற்றி என்ன கேட்டிங்கன்னாலும் சொல்லுவேன். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு தெரிலங்க. ரொம்ப நாளாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேம் ஷோவாக இருக்கும் போல். பாருங்கள், ஃபால் சீலிங்லாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக அப்படியே காமிங்க. 9லேருந்து 14 வரைக்கும் எடுத்துருக்கோம். 15 கீழே இருக்காரு. கீழே கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ். அவன் தனி டிக்கெட்டா ஆசாம் பண்ணி வச்சிருக்கேன். சரி, நம்ம ஆக்சுவலாக உள்ளே வந்தாச்சு. நம்ம கேமராமேன் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எடுக்கணுமா? ஷார்ட்ஸ் போட்டு தோனி வந்தார். தோனியா? டோனி ஸ்டார். ஏன்டா என்கிட்ட வந்து அவெஞ்சர்ஸை பற்றி பேசுகிற பற்றியா? இதுதான் guys, restroom. ஜனாடிக்கிறான்டா. அவன் பஞ்சுவல் கைடா. மனசு வந்து புண்படுத்துற மாதிரி பேசிட்டேன் போல, அதான் கோவப்படுறேன். அவர் ரொம்ப சொல்கிறாரு. அது கூட ஒரு 3 கேர்ள்ஸ் வரதா சொன்னாங்க, வரல. அதான் பையன் கொதிக்கிறான். அதெல்லாம் இல்லை, ஏன் வரலன்ற ஒரு மன வருத்தம், அவ்வளோதான். இவனுக்கு தான் எரியுது. இல்லை, ஏன் வரலன்ற ஒரு மன வருத்தம். அவங்களுக்கே தெரியுதா? இவனுக்கே தெரியுதுடா. அதான் உனக்கு பிரச்சனை. அப்போ நான் மட்டும் என்ன இழுச்ச அண்ணன் கேட்கலாம், பதில் சொல்லுமா கமெண்ட்ல. இது ஒரு வீடியோ, நீங்கள் தங்கச்சி இதை பார்க்கலாம். போது பார்ப்பேன். உன் வீட்டில் எவ்வளோ என் வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க, எங்கள் அம்மா கூட பார்க்க மாட்டாங்க என் வீடியோ. மைக்கே போல் உன் வாய்ஸு கேட்குமா டவுட்டாக இருக்கு. ஓகே, கேட்கும். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார், வாழ்க்கை நம்பிக்கை தான். இது இவர் சேனல் போடுறதுக்காக இவர் எடுத்திருக்காரு. நம்பிக்கை அதானே எல்லாம். இவர் சேனலுக்கு இவர் தான் கேமராமேன், ஈஸ் அ vlogger அண்ட் ஈஸ் ஆல்சோ அன் எடிட்டர். எல்லாம் யார் நீங்கள் யாருமே வரமாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணுறது? நாங்கள் ஒருத்தர் அசைன் பண்ணி, நீங்களே பாருங்கள். இவரை நான் தான் கூப்பிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம். டிசி ஏஜென்ட். ஒத்துக்கிறேன்டா, உனக்கு பேச்சு திறமை இருக்கு, எனக்கு பேச்சு திறமை இல்லை. 010030100 அங்கே இருறா, இங்கே எடுக்கிறேன். ஆல்வேஸ் இன்டரப்ஷன் கைஸ். என்னடா காலை காமிக்கிறாங்க? ஜிவிஎம் படமா? திறமை காமிக்கிறேன். சோறுலேருந்து குழம்பு வருது. எனக்கு அப்படிதான். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு.
இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. சவுண்ட் அந்த அளவுக்கு ஏற்றுவாங்க. பாருங்க, இந்தியாவை அப்படியே காமிச்சிருக்காங்க இங்கே தத்ரூபமாக. இந்தியா ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. இங்கே ரிக்ஷா இருக்குது, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ரோட்டோர கடை. இவன் கல் தேக்க ஆரம்பிச்சிட்டேன். கல் பொறுக்கி உருவாக்கிட்டா ஏ ஸ்கொயர். இதுக்கு பேர் டீயான்னு கேட்குறாங்க. எனக்கு தான் தெரியும்ல. ரொம்ப அதிகமா சிரிச்சா மூக்கொழுகிறதும் அதிகமாகுதுப்பா. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அபிஷேக் தான் கேட்க முடியும். திரைப்படம் பார்த்த பிறகு வெற்றி சினிமாஸில் புதுசாக அந்த கேமிங் ஜோன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். எல்லோரும் இந்த வழியில் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க டேசிங் காரு என்னங்க டர்ஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்து ஒரு என்னதுடா அது? இதுடா ஏய் ஆமாம், இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள போய் எடுப்போமா? வீடியோடா வேணாம், தேவையில்லை, தேவையற்ற வேலை. இப்போ தாங்க ரீசெண்டாக கட்டியிருக்காங்க இதெல்லாம். ஏய் அபிஷேக் இப்படி பண்ணுறான். மஜா படம் சூப்பராக இருந்துச்சு. மஜா படம் செம்மையாக இருந்துச்சு. ஆளே இல்லைண்ணா. டேய் சைலண்டாரா. படம் எப்படி இருந்தது? அதாவது எப்படி இந்த மைக்கா அதெல்லாம் சத்தமாக ஓகே ரைட்டு. படம் வந்து சத்தியமாக சொல்லி சூப்பராக இருக்குது. மீன் சின்ன பசங்களுக்கு பார்க்கறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வயசானவங்க அந்த மாதிரி டவுட்டாக இருக்குது எனக்கு. ஆனால் படம் சூப்பர். அதுவும் முக்கியமாக அந்த 2 பேர் வருவாங்க, கபீர் கலப்பா மலப்பா சிரிப்பா கலகலப்பா அந்த அவங்க தான் எனக்கு சூப்பராக இருந்துச்சு அவங்கள. இப்போ வேறு என்ன சொல்கிறதுனா, அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இன்ட்ரோ பிளாக் சூப்பர். நிறைய இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். நடுவில் 2-3 பாட்டுலாம் நல்லா வடிக்க போகும். ஒருத்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2-3 பாட்டு மட்டுமாடா வரும். படம் முழுக்க பாட்டு தான்டா. நீங்கள் இங்கே ரிவ்யூ பண்ணல, நீங்கள் வந்து கதையை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து படம் எப்படி இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு காமெடியான படம்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் ஒருத்தன் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். உங்கள் 1.5 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தலைவர் வந்து ஒன்று சொன்னார், சுந்தர்சி படம் மாதிரி இருந்ததுன்னாரு. அது வந்து 100% ட்ரூ தான். சுந்தர்சி படம் மாதிரி நல்லா கலகலப்பாக இருந்தது. செம்ம சிரிப்புங்க, சூப்பராக இருந்தது. அவன் என்ன சொன்னதே சொல்கிறான். இது வந்து இதான் மைக்கா. அதான் மைக்கை வச்சுக்க. அதாவது இப்போ நம்ம படம் வந்து என்ன பண்ணுவோம்னா, யாருமே ஊருக்கு பேர் தெரியாத படம் தான். சின்சான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் எடுத்திருக்காங்க. அதுக்காண்டியே போனோம் படத்துக்கு. இந்தியாவில் இருக்கல, இந்தியாவை வந்து மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. மையமாச்சு எடுத்திருக்காங்க. இதில் வந்து காமெடியன் தான் ஒரு வில்லனாகவே இருக்காரு. போச்சன் தான் வில்லனு. படம் உண்மையிலே போச்சன் வில்லைங்க. கிட்டத்தட்ட போச்சன்ல ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பர் மூக்கில் ஸ்பாயில் பண்ணாதடா திரும்ப திரும்ப. பேப்பரை ஃபர்ஸ்ட் கிழிச்சு போட்டுருந்தா படம் எப்பயோ முடிஞ்சிருக்கும். 1.5 மணி நேரம் போட்டா 1 நிமிஷத்துலேயே எங்க பேப்பரை கிழிக்க முடியாதாங்க? படத்தில் பாட்டு இருக்குன்னா படமே பாட்டாக இருக்கலாமா? அந்த மாதிரி இருக்கு. ஆனால் படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. பாட்டு எல்லாமே பிளேஸ்மெண்ட் சூப்பராக. இவர் தான் அந்த பாயிண்ட்டை சொன்னார், சுந்தர்சி படம் மாதிரி இருக்குன்னு. இன்டர்வியூவில் மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே சுந்தர்சி படம் மாதிரி இருக்கும். நீங்களே போய் பார்த்து சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள். இன்டர்வியூவில் மட்டும் பாருங்கள், மிஸ் பண்ணி. ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வர சின்சான் மூவிஸில் பொதுவாகவே நான் பார்க்குற குறை என்னதுன்னா,
வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கடா தயவு செஞ்சு. ஆக்சுவலாக வந்து இந்த வாய்ஸ் வந்து சின்சானுக்கு சுத்தமாக எடுக்கவே இல்லை. அதே மாதிரி மிட்சி கேரக்டருக்கும் வாய்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த பிரின்சிபல் சார் இருப்பார்ல, அவர் வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கசாமா வாய்ஸும் நல்லா இல்லை. இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் உருப்படியாக போட்டிங்கன்னா படம் உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நிறையா பாட்டு வருது அடிக்கடி. அது நார்மலாக எல்லா சின்சான் மூவிஸ்லையும் இருக்கிறது தான். பட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களாவே பாட்டு போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா டீசெண்டான மூவி தான். ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா சிரிப்பாக இருந்ததுங்க. அது ஒன்று இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக காமெடி தான். நல்லா சிரிக்கலாம் விழுந்து. கைஸ், இந்த ஷின்சான், பென்டன், அப்புறம் இந்த நருட்டோவில் வர இந்த ஒபிட்டோ கேரக்டருக்கெலாம் ரகுவரன்ற ஒருத்தவர் வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அவரோட வாய்ஸ் வந்து இந்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே பர்ஃபெக்டாக எடுப்பாக இருந்திருக்கும். நான் வந்து இந்த மிஸ்டர் கேகே இருக்கார்ல, அவர் வீடியோவை தாங்க பார்த்தேன். அவர் வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் அவரை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க, அந்த ரகுவரன்ற வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை பற்றி. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு பொதுவாகவே ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு நம்ம தான் வழிவகை செய்யணும். ஆக்சுவலாக வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும். டாடா பை பை, சி யூ, சைனிங் ஆஃப். ஐம் ஹரிஷ். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை. நன்றி நன்றி நன்றி.